காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு செந்நூலூடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. ஆண்டாளுடைய பாசுரம். பெரியாழ்வாருக்கு வளர்ப்பு பெண்ணாக திகழ்ந்து ஸ்ரீரங்கமன்னாரை திருமணம் செய்த பெருமையுடைய பூமி பிராட்டியின் அவதாரமாகிய ஆண்டாளுடைய திருவைபவத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். 12 ஆழ்வார்கள் வரிசையிலே விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்ட பெரியாழ்வார் தன்னுடைய தொண்டை தொடர்ந்து செய்கிறார். என்ன தொண்டு? வடபத்திர சாயிக்கு பூமாலை கட்டி கொடுக்கும் மிகவும் உன்னதமான ஒரு பணி. அதை அவர் செய்கிறார். தன்னுடைய நந்தவனத்திலிருந்து துளசி இலைகளையும் மலர்களையும் பறித்து கொண்டு பூக்குடலையில் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து அழகாக நாராயணனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு பூமாலை கட்டி கொடுக்கும் தொண்டு அவருடையது. அதை அவர் மிகவும் மனமுவந்து செய்வார். நந்தவனத்தை ஒரு நாள் திருத்தி கொண்டிருக்கிறார். அப்போ துளசி செடிக்கு கீழே மண்ணை தோண்டும் பொழுது ஒரு அழகான பெண் குழந்தை கீழே இருக்கிறது. அதை பார்க்கிறார். அதனுடைய தெய்வீக அம்சம் அவருடைய மனதை கவர்கிறது. அவருக்கு குடும்பம் கிடையாது. வடபத்திர சாயி தான் அவருக்கு சகலமும். அதனால் அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த தெய்வீக அழகில் அவருடைய மனசு ஈர்க்கப்பட்டு தன்னுடைய குழந்தையாகவே பாவித்து அவர் வளர்க்கிறார். அவருக்கோ பெருமாள் மீது மிகுந்த பக்தி. ஸ்ரீமன் நாராயணனுடைய வைபவத்தை சொல்லி சொல்லி அவருடைய கதைகளை ஆழ்ந்து படித்து அந்த குழந்தையையும் அவர் அப்படியே வளர்க்கிறார். பெருமாள் மீது பக்தி கொண்ட பெண்ணாகவே. அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயர். இந்த கோதை என்ன செய்கிறாள் பாருங்கள். தகப்பனுடைய வழியிலேயே தானும் செல்கிறார். வடபத்திர சாயின் மீது மிகுந்த அன்பு. அந்த குழந்தை என்ன பண்ணும் பாருங்க. தினந்தோறும் தன்னுடைய தகப்பனார் மிகவும் வாஞ்சையாக கட்டி கொடுக்கிறார் அல்லவா பூமாலை. அதை பார்த்து கொண்டே பாகவதத்தை படித்து கொண்டே வளர்கிறது. அப்போ ஒரு கட்டத்தில் கோதைக்கு தன்னை ஒரு ராதை மாதிரி நினைத்து கொள்கின்ற பக்குவம் வந்துவிட்டது. நாம் ரங்கமன்னாரை கல்யாணம் செய்து கொண்டால் என்ன, எவ்வளவு அழகு, எல்லோரும் பக்தி செய்வார்கள். ஆனால் இது பூமி பிராட்டியின் அம்சம் அல்லவா. அதனால் தன்னை கிருஷ்ணனுடைய மனைவியாகவே நினைத்து கொண்டது. அதிலிருந்து ஒரு பொழுதும் அது மாறவில்லை. அந்த மனப்பக்குவத்திலிருந்து அத்தகைய உறுதி கோதை நாச்சியாருடையது. 30 பாசுரங்கள் இப்பொழுது நாம் பாடுகிறோம் மார்கழி மாதத்திலே. அந்த 30 பாசுரங்களை இயற்றிய பெருமை கோதை நாச்சியாருடைய நூல்களையே சாரும். அத்தகைய பக்தி. பெரியாழ்வார் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் பூக்குடலையில் மாலைகளை சுமந்து கொண்டு போய் வடபத்திர சாயிக்கு சாற்றுவது வழக்கம். ஆனால் தந்தைக்கு தெரியாமல் கோதை என்ன செய்கிறாள் பாருங்கள். அந்த மாலையை தகப்பனாருக்கு தெரியாமல் தன்னுடைய மேனி மீது சாற்றிக்கொள்வாளாம். சாற்றிக்கொண்டு கண்ணாடியிலே பார்ப்பாளாம். பார்த்தால் நாம் சரியாக இருக்கிறோமா, ஜோடி சரியாக இருக்கா, அவர் எத்தனை அழகு, நாம் அதற்கு ஈடு கொடுக்க முடியுமா, இன்னும் கொஞ்சம் அலங்காரம் செய்ய வேண்டுமா, இப்படியெல்லாம் நினைத்து கொள்கிறாள். இன்னும் கொஞ்சம் அழகாக அலங்காரம் செய்து கொண்டால் சரியாக இருக்கும் அல்லவா. இத்தகைய ஒரு கற்பனை கோதை நாச்சியாருடையது. ஒவ்வொரு நாளும் மாலையை சாற்றி அழகு பார்த்துவிட்டு மீண்டும் பூக்குடலையிலேயே அந்த மாலையை வைத்து விடுவாள், தகப்பனாருக்கு தெரியாமல். ஆனால் ஒரு நாள் பார்த்து விடுகிறார் பெரியாழ்வார். பார்த்தவுடன் தன்னுடைய பெண் கோதையை கூப்பிட்டு கடிந்து கொள்கிறார். இம்மாதிரி செய்யலாமா, தவறல்லவா, பெருமாளுக்கு சாற்றப்பட வேண்டிய மாலையை மாண்டியரான நாம் சூட்டி பார்க்கலாமா, எத்தகைய பெரும் தவறு செய்து விட்டாய், எவ்வளவு சொல்லி வளர்த்தேன் நான், கிருஷ்ணருடைய வைபவத்தை பற்றியும் அவருடைய பெருமைகளை பற்றியும் நீ மாதிரி செய்யலாமான்னு ரொம்பவும் கோபமாக கடிந்து கொள்கிறார்.
கோதைக்கோ முகம் வாட்டமடைந்து விட்டது. என்னதான் செல்ல பெண்ணாலும் கடிந்து கொண்டால் கோபம் வரத்தானே செய்யும். அப்போ ஒன்றும் பேசல. ஆண்டாள் அமைதியா படுத்து உறங்கி விடுகிறாள். ஆனா அன்னைக்கு பூமாலை சார்த்தவில்லை வடபத்திரசாயிக்கு பெரியாழ்வார். இரவு தூக்கம் வருகிறது. அப்பொழுது கனவிலே வந்து சொல்கிறார் பெருமாள், உம்முடைய பெண் சூடி கொடுத்தாள் அல்லவா, அந்த மாலையை எனக்கு மிகவும் விருப்பமான மாலை, அதையே எனக்கு கொண்டு வந்து சாற்ற வேண்டும். நீ இன்றைக்கு செய்யவில்லை அல்லவா, அதனால் எனக்கு மிகவும் மனது கஷ்டமாக போய்விட்டது. நீ உன்னுடைய பெண்ணை கடிந்து கொள்ளாதே, அவள் சூடி கொடுத்த பின் அந்த மாலையை எனக்கு நீ சூட்டுவாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. பெரியாழ்வாருக்கு எத்தகைய ஒரு பெருமை பாருங்கள். பெருமாள் வந்து தன்னுடைய வளர்ப்பு பெண் சூடிய மாலை தனக்கு மிகவும் விருப்பம் என்று சொல்லி அதையே சூட்ட வேண்டும் என்று ஆணையிடுகிறார் என்றால் அவளுடைய பக்தி எப்பேற்பட்டது, அதை நம்மால் சொல்ல முடியுமா, அறுதிட்டு உரைக்க முடியுமா? அவ்வளோ பெருமை அல்லவா. அப்போ 15 வயது கோதை நாச்சியாருக்கு. பெரியாழ்வார் கூப்பிட்டு கேட்கிறார். ஏன்னா அந்த பெண் மானிடர்கள் மேலே பாசம் வைக்கவில்லை, யார் மேலேயும் நாட்டம் கிடையாது. அந்த குழந்தைக்கு எப்பொழுதும் கண்ணனின் நினைவாகவே இருக்கிறது. படுக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் எப்பொழுதுமே தன்னை ஒரு கோபிகையாக ஆண்டாள் நினைத்து கொள்கிறாள். அதனால் இந்த பெண்ணை எப்படி நாம் மனம் செய்து கொடுப்பது ஒரு மானிடனுக்கு, இந்த ஒரு கவலை பெரியாழ்வாருக்கு. அதனால் கூப்பிட்டு கேட்டுடலாம் இல்லையா, திருமணம் வயது வந்து விட்டதல்லவா. அதனால் தன்னுடைய பெண்ணை கூப்பிட்டு கேட்கிறார் பெரியாழ்வார், அம்மா நீ யாரை மனம் செய்து கொள்ள விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கும் பொழுது கோதை நாச்சியாருக்கு மிகவும் சந்தோஷம். எவ்வளவு ஆனந்தம் அவளுக்கு. தன்னுடைய தகப்பனார் தன்னை கூப்பிட்டு கேட்கிறார் அல்லவா, யாரை கல்யாணம் செய்து கொள்ள போகிறாய் என்று நமக்கு ஒரு உரிமை கொடுக்கிறார் அல்லவா. அப்போது கோதை நாச்சியார் சொல்கிறாங்க, நான் பெருமாளை கல்யாணம் செய்து கொள்வேன்னு. அப்போது பெரியாழ்வார் கேட்கிறார், 108 திவ்ய தேசங்களிலே பெருமாள் உரைகிறார், அதிலே நீ எந்த இறைவனை மணந்து கொள்ளப் போகிறாய், எந்த ரூபம் உன்னுடைய மனதுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டாள் சொல்கிறாங்க, திருச்சி ஸ்ரீரங்கத்திலே உரைகிறார் அல்லவா, அந்த ஸ்ரீரங்கநாதரை எனக்கு கல்யாணம் செய்து கொடுங்கள் என்று கேட்கிறார். இது நடக்கக்கூடிய விஷயமா, சாத்தியமாகுமா? எவ்வளவு யோசனை செய்ய வேண்டும். இறைவனை மணப்பதாவது ஒரு மானிட பெண், இதற்கு ஆண்டவனுடைய கட்டளை வேண்டுமல்லவா, அவருடைய உரிமை செல்லுபடியாக வேண்டுமல்லவா. இந்த கவலை பெரியாழ்வாருக்கு. பெண் என்னமோ சொல்லிவிட்டால் ரங்கமன்னாரை கல்யாணம் செய்து கொள்வேன் என்று. ஆனால் எப்படி முடியும், அவரோ இறைவன். அப்போது இந்த கவலையோடையே அவர் உறங்க செல்கிறார். அப்பொழுது கனவிலே தோன்றுகிறார் ரங்கமன்னார், நீ உம்முடைய பெண்ணை நன்றாக அலங்கரித்து திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிக் கொண்டு வா, நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவள் எனக்காகவே பிறந்தவள் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்பவும் சந்தோஷம் பெரியாழ்வாருக்கு. ஸ்ரீ வல்லபதேவன் அவர் தான் மதுரை நகரை ஆளுகின்ற ராஜா. அவர் பொற்கிழி அளித்தார் அல்லவா பெரியாழ்வாருக்கு. ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் மிகவும் உன்னதமான தெய்வம், அவரை வணங்கினால் நாம் இந்த பிறவி பிணியிலிருந்து நீங்க முடியும் என்ற பேருண்மையை சொல்லி பொற்கிழி அளித்தார் அல்லவா. அன்றிலிருந்து வல்லபதேவன் பெரியாழ்வாருக்கு சீடனாகவே மாறிவிட்டான். அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நடத்தி விடுவான். என்ன அவனுடைய அரசாட்சி அப்படிப்பட்டது. அவர்கிட்ட போய் சொல்கிறார் பெரியாழ்வார், இம்மாதிரி என்னுடைய பெண் ஸ்ரீ ரங்கமன்னாரை மணக்க விரும்புகிறாள், பல்லக்கு பரிவாரங்களோடு வந்து என்னை அணுகுமாறு கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொன்ன உடனே வல்லபதேவனுக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா தம்முடைய அரசாட்சியில் இந்த இறைவனுடைய கல்யாணம் நடக்கிறதல்லவா, எத்தகைய ஒரு நமக்கு பேர். ஒப்புக்கொண்டார் மிகவும் மகிழ்ச்சியாக. மிகவும் சந்தோஷம் யாருக்கு, கோதை நாச்சியாருக்கு. ஏன்னா நாம் விரும்பின கணவன் நமக்கு கிடைக்கிறார் அல்லவா, இதைவிட ஒரு பெரிய உன்னதம் என்ன இருக்கிறது. சந்தோஷமாக அலங்கரித்து கொண்டால் கோதை நாச்சியார். பல்லக்கிலே பட்டு திரைச்சீலை தொங்க, பரிவாரங்கள் உடன் வர, மங்கள வாத்தியங்கள் முழங்க புறப்படுகிறது மதுரையிலிருந்து
ஆண்டாள் ரங்கமன்னாரை கல்யாணம் செய்து கொள்ள எல்லாரும் புறப்படுகிறார்கள். புறப்பட்டு போன உடனே பெரியாழ்வார் தாரை வார்த்து கொடுக்கணும் அல்லவா, அவர்தானே தகப்பனார். வல்லபதேவனும் வருகிறான். அப்போ கோதை நாச்சியார் பல்லக்கிலிருந்து இறங்கி வந்து மணப்பெண் தோற்றத்தோடு ரங்கமன்னாருடைய கோவில் கருவறைக்குள் உள்ளே செல்கிறாள். ஆனால் அங்கே இறைவனோடு அவள் கலந்து விட்டாள். மானிடர்க்கென்று பேச்சுப்படின் வாழகில்லேன் கண்டாய் என்று உறுதியாக நின்று கண்ணனையே கைத்தலம் பற்றிய ஆண்டாளுடைய மிக அற்புதமான கதை. எத்தகைய ஒரு சிறப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், கோதை நாச்சியார் நாச்சியார் திருமொழி என்று சொல்லக்கூடிய 143 பாசுரங்கள் அடங்கிய நூலை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதிலே வரக்கூடிய வாரணம் ஆயிர சூழம் வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கினான் என்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். இந்த பாடலை கன்னி பெண்கள் பாடினால் கல்யாணம் நிச்சயமாகும். அது மட்டுமல்ல, தாம் விரும்பிய மணப்பெண்ணையே மணமகனாக அடையக்கூடிய பாக்கியம் பேரும் இந்த பாசுரங்களை பாராயணம் செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை. எத்தகைய ஒரு சிறப்பை செய்துவிட்டார் பாருங்கள் கோதை நாச்சியார். அது மட்டுமல்ல, மார்கழி மாதத்திலே பாவை நோன்பை எப்படி நோக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லவா. எப்படி பாடுறாங்க பாருங்க. முதல் பாசுரம் மார்கழி திங்கள் அப்போ ஆரம்பிக்கணுமா இந்த நோன்பை, பாவை நோன்பை. ஏன்னா பெண்கள் அவர்களுக்கு கல்யாணம் என்பது மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமையும் அல்லவா, வாழ்க்கையிலே பெரும் மங்கள பாக்கியம் அல்லவா. அதற்கான வாயிற்கதவை திறந்து வைத்தவர் கோதை நாச்சியார். அதில் பாடுறாங்க பாருங்க. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலிய நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமொழியோம் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெனி உகந்தேலோ ரெம்பாவாய். எப்படி நோன்பு நோக்க வேண்டுமாம்? பால் சாப்பிட மாட்டாங்களாம், நெய் சாப்பிட மாட்டாங்களாம், தம்மை அலங்கரித்து கொள்ள மாட்டார்களாம், பட்டாடையும் பிற அணிகலன்களையும் அணிய மாட்டார்களாம். நோன்பு எப்படி இருக்க வேண்டும்? இறைவனை மனதார நினைத்து கொண்டு அலங்காரங்கள் மேல் மனம் நாட்டம் செல்லாமல் இறைவனுடைய திருவடியை உறுதியாக பிடிக்க வேண்டுமாம். இப்படி பிடித்தால் என்ன நடக்கும் சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொரு பாசுரமும் நமக்கு ஒரு பாடமாகத்தானே அமைகிறது. 27வது பாசுரம் நமக்கு கொடுக்கிறார். கூடாரை வெல்லும் சீர்குமிந்த உந்தன் அந்த பாடல். முந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றென்ன பல்கலனும் யாமணிவும் ஆடை உடுப்பும் அதன் பின்னே பாச்சோறு மூடி முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். இறைவனுடைய வைபவம் நமக்கு மட்டும் சொந்தமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும் சொந்தம் என்பதை சுட்டி காட்டியவ ஆண்டாள். ஏன்னா நாம் என்ன நினைப்போம், ஒரு அற்புதமான ஒரு பொருள் நமக்கு கிடைத்தால் நாம் மட்டுமே அனுபவிப்போம் அல்லவா. ஆனால் கோதை நாச்சியாருக்கு எவ்வளோ பெரிய மனது பாருங்கள். நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் பத்தாது, நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரும் மிகுந்த சந்தோஷத்தோடு இறையை அனுபவிக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டி வாழ்ந்து காட்டிய பெருமைக்குடையவர் ஆண்டாள். என்ன சொல்கிறாங்க, கூடாரை வள்ளி என்று 27ஆம் நாளை கொண்டாடுகிறோம். அக்கார வடிசில் என்னும் நைவேத்தியம் செய்து இறைவனுக்கு இதை நமக்கு சுட்டி காட்டியவர் ஆண்டாள். முதலில் செய்து காட்டியவர், வாழ்ந்து காட்டியவர். என்ன சொல்றாங்க, முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். நல்ல பட்டாடைகள் அணிந்து நல்ல ஒரு நைவேத்தியம் சமைத்து, அதுவும் பாருங்கள் பார்ச்சோரை நெய் மூட அவ்வளவு அற்புதமாக செய்து முழங்கை வழிவார கூடியிருந்து நம்முடைய உற்றார் உறவினர்கள்லாம் கூடியிருந்து அத்தகைய இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்று நமக்கு அறைகூவல் விடுக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான பாசுரம் நமக்கு. திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தால் வாழிய என்பது இவர்களுடைய போற்றி திருநாமம். என்ன, ஆடிப்புறம் என்பது நாம் மிகவும் சிலாகித்து வணங்கக்கூடிய திருவிழாக்களிலே முதன்மையானது. ஆனால் இந்த இறை கல்யாணத்துக்கு இன்றும் சாட்சி உண்டு. நீங்கள் இப்போவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சென்றால் அங்கே அந்த
அம்மையின் இடது தோளிலே ஒரு கிளி உட்கார்ந்திருக்கும் அல்லவா? அது மட்டுமல்ல, அந்த கிளியை தினந்தோறும் செய்கிறார்கள் அங்கே ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, இங்கிருந்து ஆண்டாளுக்கு பூமாலை கட்டிக்கொண்டு திருப்பதிக்கு செல்லும் அந்த பெருமாளுக்காக. அங்கே இருந்து மாலை இங்கே வரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்காக. எத்தகைய ஒரு உன்னதமான அனுபவம் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். நாமும் வணங்குவோமே கோதையின் திருவடிகளை. அவருடைய பெருமையை பேசி நாமும் பெருமாளின் பேற்றை பெறுவோமே. மீண்டும் சந்திப்போம் ஒரு உன்னதமான நிகழ்விலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.